ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மொபைல் சேல்ஸுக்காண்டி வந்திருக்கு. ஸோ 4மே வந்து பார்த்திங்கன்னா செம்மையான மொபைல் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் என்ன மாடலுங்க? F27 Pro Plus. ஓப்போ F27 Pro ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயே போட்டிருக்கு ஸ்டிக்கரு. ஸோ ஜிபி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோங்க? 8GB ரேமு, 256. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பக்காவாக இருக்குது. ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கிடையாது. 9 மந்த் வாரண்டி இருக்குது. மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம்லேயே டெமோலையே இருந்தது. ஸோ அதை எடுத்து யூஸே பண்ணாதது 18,500. அதான் 18,500. 18,500. அதான் இந்த பாருங்க, ஓப்போ F27 Pro ப்ளஸ். இது 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேமு, 256. ஸோ ப்ராசஸிங் பயங்கரமாக இருக்குது. மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம தகுதியான மொபைலாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து S20 FE 5G மொபைலு. 5G தானான்னு பார்த்துக்கோம். ஆனால் இதுலேயே 4G கூட வருது. இது சேமாக இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. உள்ளே போய் செக் பண்ணால் தான் தெரியும். 4Gயா? ஆமாம், S20 FE 5G கிடையாது, 4G தான் இது. இதோட விலை வந்து 9,000 ருபீஸ் இது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் XS மேக்ஸ் இது. ஸோ ரொம்ப வாண்டடான மொபைலு, பெரிய மொபைலாக இருக்கும். விலை வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ போட்டிருக்காருன்னா 10,500 போட்டிருக்காப்புல. XS மேக்ஸு பெருசாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஐஃபோன் XS மேக்ஸு. என்னென்னா பிரியாணியா? சிக்கன் இருக்கா? சிக்கன் எடுத்துருவாங்க. இல்லை மட்டன் இருந்தால் மட்டன் எடுத்துருவாங்க. சரி, எடுத்துருவாங்க. ஒன்று போதும். உனக்கு வேணுமா? அவன் சாப்பிட்டான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ? புதுசாக பேட்ரி வேறு மாற்றிருக்கு. இதில் ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதா பாருங்கள். ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகுது. ஐஃபோன் XS மேக்ஸு 10,500 அப்படி தானே? 10,500. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 64GB-யா? ஐயோ, முதல் என்ன சொன்னோம்? 64GB. ஓகே. ஐஃபோன் XS மேக்ஸு 64GB. பேட்ரி வந்து 100%. அப்படி 100%. விலை வந்து பார்த்திங்கன்னா 10,500. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் 12 ப்ரோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போட்டிருந்தோம் 28,000, 28,000 ஒன்று போட்டிருந்தோம். சரியா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன, அது ஒன்றும் இஷ்யூ எதுவும் சொன்னோமா? இல்லை, எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ 28,000. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256 GB. பேட்ரிலாம் வந்து புதுசாக மாற்றிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ தான் இது. இதோட விலை 22,500, 22,500. ஸோ இது எதனால் கம்மியாக கொடுக்குறாங்கன்றது இப்போ நம்ம நோட்டட் பண்ணுவோம். இருங்க, இது என்னப்பா சார்ஜ் இல்லை போல இருக்கே. இதை போடுங்கண்ணா, சார்ஜ் போடுங்க. இல்லைங்க, அது எப்படி அடுத்த வீடியோவில் போட முடியும்? இருங்க, அவசரப்படாதீங்க. இது 29,000 ஒன்று இருக்குது, 28,000 ஒன்று இருக்குது. 29,000 என்னது? அதுவும் 12 ப்ரோ தானா? இதுவும் 12 ப்ரோ தான். இது வந்து 78% பேட்ரி ஹெல்த்து, 29,000 இது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 12 ப்ரோ தான், 22,000. விலை கம்மியாக இருக்குது. அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். சரி இருங்க, அதுக்குள்ளே இங்கே டேபு வந்து கொடுத்துருக்காப்புல, ஒரு 4-5 டேபு. இது யார் இது? இது இப்போ போட்டோமா? தானே 23,500. என்ன கண்டமேனிக்கு வச்சுட்டு போயிடறான். டேய், அவனை கூப்பிடுங்க, அவன் பாத்ரூம் போயிருக்கானா? இது வந்து அதான் அந்த கிராச்சாக இருக்குன்னு சொல்லி போட்டோமே, அது தானே 14 ப்ரோ, 23,500. அதுதான் பஸ். இது வந்து சிம், ரெண்டுமே சிம். இது வேணாங்க, சாப்பாடு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 23,500, 256 GB. அது வேறன்னு நினைக்கிறேன். இது வேறு. இது 43,500.
இது யார் கொடுத்தானே தெரியல, அவன் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறான் பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகுது. பேட்ரி வந்து 85 இருக்குது, 43,500 போட்டிருக்காப்புல. 128 14 ப்ரோ தான் இது. சரியா, ஐடியா இருக்கா பாருங்கள். இந்த டேப்லாம் வந்து கொடுத்துருக்காப்புல. இது வந்து இப்போ தான் வந்துச்சு எங்களுக்கே, என்ன ஏதுன்னே தெரில. இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணாண்ணா, ஓப்பன் பண்ண. இது என்ன ஆப்பிளா? இது ஆப்பிள் டேபு தான். ஐபேட் ஏர் பழைய மாடலு, 32 GB பாக்ஸு. இதை கழட்டுங்க, பாக்ஸு அந்த கீபேட் இருக்குது. இதோட சேர்த்து எவ்வளோ போட்டிருக்காப்புல? 5,500, 5,500. சரியா, ஏர் பழைய மாடலு. சார்ஜர் வந்து நார்மல் சார்ஜர் தான், ஐஃபோன் சார்ஜரு. இது எவ்வளோ? ஓ, எல்ஜி G8 டபுள் டிஸ்பிளே வரும். அதில் ஒன்று மட்டும்தான் இருக்குது உங்ககிட்ட. ஆமாம், பேக் டோர் உடஞ்சிருக்கு. இதோட ப்ரைஸ் எவ்வளோங்க? 6,500. டபுள் டிஸ்பிளே வரும், அதில் ஒரு டிஸ்பிளே இவர் வச்சுருக்காரு. ஸோ இதுதான் மெயின் யூனிட்டு. அது மிஸ்ஸிங். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6,500 தராரு. என்ன ஜிபி அது? 6 GB ரேமு, 128. பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து 5G கிடையாதுல்ல, இது 4G தான். 6,500. இந்த இருக்கு எவ்வளோ? 100. 6,500, 6,500. இந்த சாம்சங் டேப் எடுத்து காட்டுங்க, அதையும் கையோட போட்டு விட்ருவோம். அது இல்லை, அது ஒருத்தர் என்னன்னு தெரில, அது அப்புறமா பார்க்கலாம். இது வந்து 5,000 போட்டிருக்காப்புல. ஆன் பண்ணி காட்டுங்க. ரெண்டுமே ஒரே டேப் தான் நினைக்கிறேன், ரெண்டுமே ஒரே டேப் தான். ஏன் ஆன் பண்ண முடியாது? அது ஆன் ஆப் இல்லை, சைடில் தான் இருக்கும் ஆன் ஆப்பு. எல்லாம் உடஞ்சிருக்கு. இங்கே உடஞ்சிருக்கு. சாம்சங் கேலக்ஸி டேப் எஸ். இது பேனல் வந்து பழசாக இருக்கு, அவ்வளோதான். உடையெல்லாம் கிடையாது. சிம் கார்டு போடுறது தான். அந்த சிம் கார்டு அந்த லப்பர்லாம் கீழே விழுந்துருக்கு போல இருக்கு. ஒய்ஃபைல யூஸ் பண்ணிக்கலாம். சிம் வேணால் போடலாம், அது போடலாம். ஆனால் வந்து பத்திரமா பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல போடணும். சிம் கார்டு, மெமரி கார்டு. 5,000 rupees போட்டிருக்காப்புல. 2 பீஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஜிபி என்ன இதுன்னு ஒரு அளவு தெரில. சரி, ஓகே, இதோட முடிச்சிடறோம் பஸ்.